எனக்கு சலங்கையிட்டு என் 18ஆம் படி பெரிய கரப்பு கொஞ்ச நேரம் நீ இடமணிய மேமாட்டு குத்த வச்சது மதுரை மேல மாட்டேம்மாயா வாண்டி முனி நீ கால் வச்சு கை கிளவன்னு கலுங்கடி போட்டலாண்டே தங்கியிருப்பது வட்டாயுரணி வாண்டி முனி நீ தாமதிச்சட கருப்பாயுரணி கருப்பு கூட வாடா மைக்க குறைச்சு விட்டான்டா எப்பா இன்னர் வைப்பா மைச்சட்டு என் தங்கம் இன்னர் வைக்கிறியா உன்னை கப்பலிங்க வைக்க வாடா வணக்கம்டா டொங்காசு ஒலிவலி அமைப்பு ஏஎஸ் மகா மற்றும் KMR ஆடியோ கடம்பாகுடி உரிமை ராமு ராமு வாலிமை ராமு ரெடி சார் டேக் போலாம் சார் டேக் ஓகே ஹலோ 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 அரபு ஹலோ 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 பேர் அன்பு கொண்ட பெரியவர்களே பெரிய மதிப்புரிய தாய்மார்களே நீங்கள் ஆவணம் எதிர்பார்த்து இருக்கும் பாசத்திற்குரிய நாடக அமைப்பாளரும் எங்களுக்கெல்லாம் பொறுப்பாளருமாகிய திரைப்பட நடிகருமாகிய பாசத்திற்குரிய MK அண்ணன் அவருடைய கதம்பம் என்று சொல்லக்கூடிய கருப்பசாமி என்ற நாடகம் இனிதே ஆரம்பம் அனைவர் வருக ஆதரவு தருக என்று சொல்லி இதோ எங்களை கலை தொங்குறோம் நன்றி வணக்கம் கலை துவக்கம் சங்கதி அதே சம்பளம் தானடா போட்டுக்கிட்டு அடிக்கிறாங்க வாரச்சட்டு குடிக்கிறேன் மாதிரி கொஞ்சம் வாலியம் இப்போ மைச்சட்டில் 3 பேர் வேலை செஞ்சா அப்புறம் சம்பளம் கட்டும் இது ஒரு மைச்சட்டு ஆளுகளா எப்படி ஒரு ஆம்பளி பாறை தள்ளி விட்டுருவாங்க ஆனால் ஆப்ரேட் பண்ணுறவன் அள்ளிட்டான என் தம்பி சிரிச்ச முகத்தக்க முருகன் சிலையை வச்சு சாமி கும்பிட்டு லவர்கிட்ட வீடியோ கால் பேசினே இல்லைடா. பேரன்பு கொண்ட உறவுகளே, யாருமே பின்னாடி போகாதீங்க.
இந்த கொட்டை கொட்ட ஆளுக்கு விருது இல்லாமல் இருக்கேன். நாளே தகரத்தில் காசை திண்டு விட்டியே, பின்னாடி வந்துட்டு டான்ஸை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா, அந்த பிள்ளைய பாவம் பூலதல்ல முன்னிக்கிந்தா. அதை ஒருத்தையும் பார்த்துட்டு சினிமா நடிகை மாதிரி இருக்கியே, அது பாவம் மெடிக்கலில் வேலாத்துக்கு தெரியுது. அது இங்கிட்டு இருக்க ஆளுகளுக்கு தெரியாதே. அண்ணே கோச்சுக்கிறாதிய, அண்ணே இடம் பத்தாத இடம் கோச்சுக்கிறாதிய. வேணும்னா ஆளுக்கு மட்டும் கொட்டையை பிரிச்சுட்டு போங்க, உள்ளே இருக்க ட்ரெஸ் மாற்றாம முண்டமாக தெரியட்டும். இடியப்பம் சொல்லக்கூடாது. இடியப்பம் எனி டைமாடா புளி வாங்க. 2 மணிக்கு போன போட்டு என்னை ஒருத்தன் இடியப்பம் பண்ணுறேன். நான் இந்த காலத்தில் இடியப்பம் வச்சேன். எந்த கண்டாளிமைன்னு சொல்லிட்டு போனானோ, அரை போடு காப்போடு தம்பி எக்கோ வைடா சிங்கா, என் தங்க நல்லா இருக்கணும்டா, உனக்கு டொங்காசா கிடைக்கணும். அன்னை தந்தைதான் வணங்கி தீக்கிலியோடு அருமை நல்ல வந்திருக்கும் சபையை எம்கேஆர் வணங்கி என்னன்னு தெரியாம கைதிட்டான் பாரு. வந்தாண்டா டிரைவர். அன்னை மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு தட்டுறேன். என் தம்பியை பூரா நல்லா இருக்கணும், அவ்வளோதான். எங்கள் அன்னைங்களும் நல்லா இருக்கணும், எங்கள் அக்கா தங்கச்சிலாம் நல்லா இருக்கணும். பொம்பளையாலாம் ஏன் இங்கே வந்து உட்கார்ற, அவங்க வாட்டுக்கு சாமியாரம்னு பொய்யாட்ட ஆடி உழப்புவாங்க. விதி தீக்கிளியூர் கிராமத்திலே என் கட்டழகி நமக்கு சோனக்கற்பு குடியிருக்காரு குங்கும பொட்டழகி, நமக்கு சோனக்கற்பு குடியிருக்காரு குங்கும பொட்டழகி. அவள்
திரண்டுருச்சு மாமா நாடு திரண்டுருச்சு மாமா உட்காருங்க ராஜாங்களா நாடகத்தை கருது போறாதியடா காலையில பிக்கப்புக்கு டிவி கட்டணும்டா மாமா இந்த நாடகத்தை பார்க்க வேணும் மாமா ஒருத்தி ஆடுறாடா இங்க வாடா டான்ஸை கூட கட்டி பிடிச்சி ஆடுற தெருவில் இங்க வாடா பூராமே என்னுடைய அண்ணன் தம்பிகள் நீங்க முதல் உட்காருங்க போங்க போங்க உட்கார சொல்லுங்கன்னா ஒரே ஒரு விஷயம் ஒன்று கொட்டா எங்கிட்டு போட்டு இங்கிட்டு திருப்பி இருக்கணும் இல்லைன்னா அங்கே ஓட்டு இங்கே திருப்பி இருக்கணும் இடம் இங்கே இருக்கு அங்கே பூரா மறைக்கும் இந்த மை செட்டு மறைச்சதுனால உட்காந்தா பார்க்க முடியாது அப்போ நீங்கள் என்னைய கூட வைங்க ஒன்றும் பண்ண முடியாது அவ்வளோதான் அப்போ மேய்க்க முடியாது என் தம்பியை பூரா கிரிச்சு கட்டவைங்க நீங்கள் சொல்லிட்டு போயிருவியா என்னை திருநாளை வண்டியை மறைச்சி அடிக்க வருவாங்க ஒரு சாமி கும்பிடுவாங்க தான் இடம் அமையவில்லை என்றால் இந்த நிலைமை வரும் எல்லா ஊருக்காரர்களும் சொல்கிறேன் அதே உண்மை சில ஊர்லாம் பார்த்தா இடம் இல்லாமல் மாடியில் ஏறுறேன் மரத்தில் ஏறுறேன் அன்றைக்கி அப்படித்தான் 4 பேர் மரத்தில் ஏறிட்டு பட்டார்னு கூச்சிட்டேன் செங்கலையை போட்டு தள்ளிடுச்சு சட்டியை கழிச்சிட்டு முண்டமாக ஓடினேன் அதில் ஒரு ஆள் பின்னாடியே ஓடுறேன் என் ஊதாங்கொலையை கூறான்னு அது அவன் கொலா இந்த அப்புக்கு என்னப்பா பிரச்சனை என்னப்பா சித்தப்பா விடு சித்தப்பு நம்ம சாமி பூரா நம்ம தாய் இல்லையே நான் பார்த்துக்கிறேன்ப்பா தயவு செய்து இந்த மை செட்டை விட்டு கொஞ்சம் தள்ளிருங்கடா நீ செட்டை கொண்டு உள்ள வாடா உள்ள போய் கப்பலிங்க பார்த்து மோந்து வர்றா போடா அடிச்சு விட்டு போங்கடா ரசிகர் என்பதை நான் சொல்ல மாட்டேன் பூரா என்னுடைய அண்ணன் தம்பி உங்களோட நான் கூட பிறந்தவன் பெருமைப்படுறேன் அவ்வளோ முடிஞ்சு அண்ணே அண்ணே எப்பாய் சித்தப்பாய் உள்ள ஆள் வராம நீ போய் பொம்பளை பாரு இங்கிட்டு வா போப்பா போய் மருமலை போய் பாரு பார்த்து ஒரு காப்போடு போட்டு விட்டு போ ரெட்ட பிள்ளையா பறக்கட்டும் எத்தனையோ நாடகம் நடக்கும் என் நாடகத்தில் தான் எல்லாமே நடக்கும் விதி 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 கிடையாது பேக்குதி தகுதின்றே அன்பு அன்பு ஆமாம் ஏன்ட்ட கூட பேசக்கூடாது நான் கிரிசு கட்டவைய ஏன்னா இது ஊராமே நம்ம ஏரியா ஆமாம் நாடக கலைஞர்கள் பக்கமேல கலைஞர்களே ரொம்ப மதிப்பேன் அவ்வளோதான் உங்களுடைய பணி நீங்கள் எடுத்து வச்சு பாட்டு பண்ணாதே எவ்வளோ வரைய கொம்பாதி கொம்பை நடிகனாக இருந்தாலும் வெளியே வர முடியும் உங்களுக்கு மதிப்பு கொடுக்குறேன் கூட பேசினீங்கன்னா மஞ்சூரட்டு மாடு மாதிரி எதிர்த்து பாயாட்டே எனக்கு தூக்கம் வராது ஆமாம் உங்கள் பாதம் தொட்டு கேட்குறேன் பேசாமல் இருங்க பாடும்போது மட்டும் வாசிங்க கூட பேசுனீங்க நோத்தங்கம்மான்னு பேசத்தான் செய்யுங்க நன்றி நன்றி பேர் அன்பு கொண்டு என் உயிரிழு மேலான என் பாச உறவுகளே பசித்தோருக்கு உணவு கொடுப்பதில் கேப்டன் விஜயகாந்த் ஐயா வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஆண் சிங்கங்களே உட்காரு கணேசி போல தரமாட்டேன் எந்திரிச்சு இப்படி தட்டுவேன் வேமா சொன்னா பேசாம இரு அப்போ இவங்க ஊரா என்ன ஆந்திராக்காரங்களா இவர் மட்டும் பெரிய தமிழே இப்படி வீட்டில் பொண்டாட்டிட்ட வெதரில் எத்து வாங்குவேன் நடிப்பேன் வந்த படத்துக்கு சொல்லி மாடு புடி மாடு ஒரு அண்டா இந்த ஊட உட்காந்துருக்க பொம்பளையதே இப்போ கொஞ்சம் நேரத்தில் சாமியை கூப்பிடுவேன் என்ன வாடு ஓட புரியோ இப்போ உண்மையான சாமிக்கு மதிப்பு கிடையாது பூரா ஆடல் பாடின மாதிரி தவறாண்டா அன்னைக்கு ஒருத்தன் தவணையா பாரு யூடியூப்ல பார்த்தீங்களா அருமையாண்டா அவன் ஏற்கனவே பிரபத பாட்ட டான்ஸ் பழையிருப்பான் போல அங்கே ஒரு ரவ்வு இங்கே ஒரு ரவ்வு இதில் ரவ்வு கொட்டையை வச்சுட்டு போயிட்டேன் அதில் அவன் உள்ளே போய் படுத்திருப்பேன் என் மேனேஜரை பார்த்து மிரண்டேன் அவர் இவன் பார்த்துருக்கேன் என்னடா நல்லா இந்த சங்கு ஊதிட்டாங்க நாடா நக்கின மாதிரி இருக்கும் அக்கா தங்கச்சியில் அத்தனை வேலையுமே அன்னை தெரசாவை நினச்சி வணங்குறேன் எம்கேஆர் ஒரு பொம்பளையா அது கைதட்டுறியா இதுக்கு தானே தண்ணியை போட்டு புழக்க போடுறாங்க அப்புறம் வந்து வெளியே இருக்கும்போது கடுக்குதுடி முனியா ஏமா கடுக்குது சளியா கக்குதுன்றா ஆமாம் ஐயோ என் ஜாமியை ஊரா அப்படி நிற்கிதுங்களே நான் என்ன செய்வேன் இடம் இல்லாமல் கோச்சுக்கிறாது அண்ணே மொத்தத்தில் வெளியூர்லேருந்து இந்த கிளியூர் கடம்பாகுடி மண்ணுக்கு கிடச்ச மிகப்பெரிய பெருமை
வெளியூர்லேருந்து வந்த இந்த சொந்த பந்த கலையெல்லாம் வருக வருகன்னு கிரிச்சு பயலுங்க. அதே மாதிரி எல்லாருமே இந்த டூலர் பைக்கில் வருவிய இரவு நேரத்தில் நாடகத்தை பார்த்துட்டு மெதுவாக போங்க, கவனமாக போங்க ஐயாக்களா, பாதம் தொட்டு கேட்குறேன். ஏன்னா வீட்டில் டிவியில் போட்டால் கூட இன்றைக்கி பார்க்க ஆள் இல்லை, அதுவாக ஓடிக்கிட்டு இருக்கு. பொம்பளை ஊரை மிக்சியை போட்டு அரைச்சிக்கிட்டு இருக்கு. இவ்வளோ கூட்டம் ஆனால் ஒரு ஆடலும் பாடம் நடந்துச்சா அவங்கள என்ன மாறுபடுத்தினாங்களோ அதே கண்ணோட்டத்தோடு இந்த பிள்ளைகளை பார்க்கக்கூடாது. இதுக்கு பூராமே வெறுகு மாதிரி தான் இருக்கான். அதுக்கு ஆடுறதுக்கு சட்டியோடு ஆடுனா ஊர் ஆளு ஊரை அங்கே தான் இருக்க உள்ள. நாங்கள் காப்பி தண்ணி கேட்டால் கொஞ்சம் பொருங்க சுட வைக்கணும்ன்றாங்க. ஏல இடியப்பம் மைத்த புடுங்கினப்பான், உன் வயசுக்கு என்ன இடியப்பம் புளிகிற என்ன கப்பலிங்க முண்டை. சிரிக்கணும் எல்லாருமே. நீங்கள் சிரித்து 100 ஆண்டு காலம் வாழணும் அப்படித்தான் ஒருத்தனை சொல்லிவிட்டேன். பைக்கை விட்டுட்டு சிரிச்சிருக்கேன். கடைசியில் நீர் மாலைக்கு போய் செருவிட்டு அடிச்சு லவ் பண்ணுற ஆள்லாம் கைதுக்கு பொம்பளை கிடைக்காம திரிவாக்க. யார் யார் லவ் பண்ணுறியோ அந்த பிள்ளையில பெத்ததாயப்பன் சம்பவத்தோடு கூட்டிகிட்டு வந்துருங்கடா. ஆமாம், ஏன்னா பொண்ணு கிடைக்காம சில பேர் தமிழ் செக்ஸ் வீடியோன்ட்டு கையிலேயே பொத்திட்டே பார்த்துருக்கேன். அவங்க அப்பா வந்து சத்துன்னு அடிச்சிருக்காரு. என்ன வழக்கம்டா புட்டு படம் பார்க்குறது என்ன வழக்கம் அப்படின்னு அவங்க அப்பாட்ட லைட்டாக காட்டியிருக்கேன். நீ அங்கிட்டு படம் நான் பார்த்துட்டு வரேன் இருக்கா. தயவு செய்து மைசெட்டு தம்பி ரொம்ப கோவப்படுறேன், மசுரை விரிச்சு விட்றான். வயரை அந்து வச்சா தயவு செய்து வயரெலாம் அந்து போது ஒரு சத்தம் வருதுடா, அவன் பாக்ஸை தள்ளி விட்டுறாது, அதுக்கு ஒரு ரேட்டு போடுவேன். அடுத்த வருஷம்லாம் என்ன பண்ணுறேன்னா மொட்டை மாடியில் ஏறிட்டுன்னா ஒன்றும் வராது. ஒரு பாட்டு பாடுவோமா? தென்பாண்டி முத்துப்பாண்டி தங்க பாண்டி எத்தனை பாண்டி இங்க இருக்கீங்க யாருக்கும் தெரியல. அப்துல் கலாம் ஐயா மதிப்பு மரியாதைக்குரிய காவல்துறை அதிகாரி ஐயா லத்தியும் துப்பாக்கி எடுத்துட்டு வாங்கயா. அவர் ஒரு ஆள் தான் வந்திருக்காரு பாவம். இந்த இவன் கிளம்பிட்டாங்க எங்கிட்டு. தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். ஏ தென்பாண்டி ஏ ராமநாடு ராமேஸ்வரம் படுத்திருப்பது பேக்கரும்பா ஏ அப்துல் கலாம். ஏ தென்பாண்டி ஏ ராமராம ஏ ராமநாடு ஏ ராமேஸ்வரம் படுத்திருப்பது ஏ பேக்கரும்பா அவர்தான் அப்துல் கலாம். அக்கி நீச்சல் கடிச்சு அணு ஆட்டலையே உடத்து காட்டி வெற்றிகளை குய்த்தாரையா பெரும் பாசமிகு தமிழங்களா. ஏதன் பாண்டி ராமநாடு இன்னும் வண்டி வருதுடா ராமநாடு அட தென்பாண்டி ராமேஸ்வரம் அட தெய்வ சுடர் அப்துல் கலாம். பள்ளி சொல்லும் இங்க உள்ள பள்ளி சொல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா ஐயா. பள்ளி செல்லும் குழந்தைக்கெல்லாம் பெற்ற தந்தை போல இருந்தவரா. கல்வி வளம் தந்தாரையா இளைஞர்களை கனவு காண சொன்னாரையா. எதன் பாண்டி ராமநாடு ராமேஸ்வரம் படுத்திருப்பது பேக்கரும்பா ஏ அப்துல் கலாம். பின் மீது கனகே மீனா தமிழக மண் மீது புகழ்த்து மீனா மக்கள் மண் மீது புகழ்த்துவினார். உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரும் உத்தமரா தங்க கலா.
மெய்யாளகன் மாணவ செல்வங்களே எதன் பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம் காவல்துறை அன்பு அதிகாரியா வந்திருக்காங்க. அவருக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. அப்படி கொடுக்காத ஆள் நோட் பண்ணாங்கன்னா நாளை பொண்ணா பையன் அடிச்சா என்னை சொல்லக்கூடாது. கொஞ்சம் சைஸா எல்லாருமே பார்த்துக்கிட்டு அப்படியே உட்காருங்க. என்ன செய்கிறது? வணக்கம் அன்பு தம்பி தேவகோட்டை பாலமருகன், தேவகோட்டை தானிச்சா உரணி பாலசுப்பிரமணியன் குடும்பத்தார் சார்பாக ரூபாய் 501 அன்பாலயத்துக்காக கொடுத்துருக்கார். ஒரு கைதட்டு கொடுக்கலாம் பாலமுருகனுக்கு. தானிச்சா உரணி தேவகோட்டை அங்கேருந்து வந்திருக்க ரொம்ப ரொம்ப நன்றி. 1000 ரூபா தருவேன்னு நினச்சேன். 500 ரூபா விதி விளையாடிடுச்சு. வாப்பா தம்பி. எல்லாம் எங்கே கட்டியாடுற? அட சுத்து ஊற்றி போல இடியப்பம் விடுறா. இளைஞர்கள் கையில தான் இந்தியா என்று சொன்னார். இடியப்பம் அவன் கையில் தான் இடியப்பம், கப்ளிங் ஓசு, கணேஷ் போயில பூலிப்பூ, பீரை குலுக்கி விட்டுக்கிட்டு அடிக்கிறாங்க பிறந்த நாளைக்கு. அவன் மூச்சு திணறி பாண்டா பயலுக. என் தம்பி தான் பாண்டா ஆளு. கண்ணுங்கிறேன் இருப்பேன், பல்லு விளக்க மாட்டேன். தூரமாக பேசுவேன். சீமக்கரு தூரில் உட்காந்து வெடியா போடுறேன். வணக்கண்டா புள்ள விட்ட பயலுகடா கொடூரமாண்டேன். அதுக்கு 500 பேர் பார்க்குறாங்க. இதில் என்ன தெரியுமா சொல்கிறேன்? ஒவ்வொரு மனிதனும் சாதிக்க நினைக்கணும். இந்த உலகத்துக்கு தெரிந்த முகமாக வாழ கற்றுக்கிறேன். இதான் இப்போ உலக நாடு கூட என்னை தெரியும். கள்ளிச்சேரி கிராமத்திலே காளிமுனி அருளோடு விவசாய குடும்பத்தில் ஆடு மாடு மேய்ச்ச வந்தே அந்த எம்கே. ஆனால் இன்னைக்கு இத்தனை சொந்த பந்தங்களை பெற்றிருக்கிறேன். அதே உண்மை. சேவை செய்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. பசித்தோருக்கு சோறு ஓடுறதே புண்ணியம். அது நான் பட்டதுனால அதை செய்கிறேன். ஆனால் என் தம்பி எங்கள் அன்னைங்கள்லாம் 100 ஆண்டு காலம் நோய் நொடி இல்லாமல் இந்த தீய பழக்கத்தை மறந்து நல்ல பழக்கத்தை செய்யுங்க அப்படித்தான் சொல்லுவேன். அங்கிட்டு போய் மண்டை காய்துன்னு கணேஷ் பையில ஒட்டிக்கிட்டு இருப்பேன். எங்க குமாப்பட்டிக்கு வாங்க, இங்க பாருங்க. இல்லை ஏன்டா எக்க வைக்கிற? மை செட்டு நல்லா ஆம்பளி பாறை வச்சு நல்லா செட் பண்ணியிருக்கேன். இப்போ மழை வந்தால் என்ன செய்வேன்? எங்கன்னே கிடப்பேன் ஆவணி 3ஆம் தேதி வரைக்கும். ஒரு வய போக முடியாது. அதில் சில பேர் தூக்கத்தில் வேகமாக டான்ஸ் பப்பு டான்ஸ் முடிஞ்சவனே திக்குன்னு ஓடி போய் இவன் வண்டியை விட்டுட்டு அடுத்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறேன். அவன் பாஞ்சு உருண்டு. சில பேர் வண்டியை மறந்துட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. வண்டியை எங்கே வச்ச பொண்டாட்டி 2 போட ஓட்டவுடனே திருப்பி வந்து எடுப்பாங்க. அதே மாதிரி இந்த கூட்டத்தில் உட்காந்துருக்க ஆள் தண்ணி எண்ணி குடிச்சிருந்தா மூத்தனை வரத்தேன் செய்யும். ஒரு ஐடியா சொல்கிறேன். நைஸாக அப்படியே இருந்தது. அப்படி சட்டி காஞ்சவனே எந்திரிச்சு போயிடும். அப்படியே போனீங்கன்னா நீர் கசி வேறு போன வீடியோ எடுத்துருவாங்க. பேம்பஸ் மாட்டிக்க சட்டி ஓடலையா? அவன் இந்த ஊர்லேயே இருக்கக்கூடாது. அவனை எரிச்சு சட்டி ஓடாத ஒரு பழக்கமாடா. அதில் பெருமை மசுறு வேறு அவனுக்கு. நான் சட்டி ஓடலை. அம்மா கருங்குளத்தி முனி அடிக்கேன். 7 வயசு அது முண்டை. சட்டி ஓடாட்டாலும் பேப்பரை ஒட்டி அதை ஒட்டுறான். சட்டி என்பதை எதற்காக கண்டுபிடித்தார்கள்? லக்கேஜ் சுமப்பதற்காக. லக்கேஜ் பயலுகடா. ஏன்னா தம்பிகளுக்கு மாதிரி நாடகம் நடத்தினாத்தே நான் தப்பிக்க முடியும். ஒவ்வொரு பைக்கில் 4-5 பேர் வந்தாலாம் கைதுக்கு. ஆமாம், எல்லாரும் அப்படித்தானே. இதில் எப்படி தெரியும்னா, புதுசாக கல்யாணம் ஆன ஆளுலாம் பார்த்துருக்கீங்களா? கட்டி பிடிச்சி போக மாட்டாங்க, ஒட்டிக்கிட்டு வாங்கி. இடுப்பு கிடையாதுடா. அப்படித்தான்டா ஒருத்தன் புதுசாக கல்யாணம் ஆகி மறுவீடு போனவன் பொண்டாட்டி சுடிதாரை போட்டுக்கிட்டு ஆள் 1/2 டன்னு அப்படியே இறுக்கி பிடிச்சவனே அவன் சொல்லியிருக்கேன், மூச்சு விட முடியல விடு. என்ன 30லேயே ஓரைய மறுபடியும் திரியிருக்கேன். 40ல் போயிருக்கேன். அப்படியே கொண்டு வந்து கையை ஊட வச்சிருக்கு. கொஞ்சம் நேரம் பார்க்குற 2 பேர் 108ல் போயிருக்காங்க. திரிக்கிட்டேன். திரிக்கி பாலான் கல்யாணம். தூய்மையாக குடிக்க மாதிரி திருந்த மாட்டேன். ஏலே அண்ணன்டா. அந்த கல்யாணம் பண்ணும்போது சில பேருக்கெல்லாம் நான் பார்த்துருக்கேன். மாப்பிள்ளையில் நரம்பு தலைச்சி வந்துடுறேன். அப்படியே பெரிய நம்ம துப்பாக்கி எடுத்து 800 பேரை சுடுறது மாதிரி தான். அப்படியே கட்டினவுடனே அந்த போட்டோகிராஃபை கொண்டுருவாங்கப்பா. சார் ஷோல்டரில் கையை போட முடியுமா? ஓகே, இதுக்கு தான் நான் வெறி கொண்டு தெரிஞ்சேன். இவன்
அது எங்க கொஞ்சம் தள்ளி போடுங்க. நோ சுமிதா, அப்படித்தான் போடுவேன். உதட்டில் முத்தம் கொடுங்க. யோஸ் எஸ், இவனுக்கு எத்து பல்லா இருந்திருக்கு. இப்படி பிடிச்சிக்கிட்ட அடிச்சிருக்கேன், உதட்ட காணா. அப்படியே கொத்தி இழுத்துட்டேன். இழுத்து அவங்க அம்மா தேங்காய் கிட்ட எரிஞ்சு இவனுக்கு. அதே மருதமணி உள்ளே இருக்காப்புல, கிட்னி ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு, வேணும்னா சுண்ணாம்பு போட்டு விட்டு வரியா? மருதமணி அண்ணே டான்ஸோட தான் வருவார். ஏன்னா அவனுக்கு பால் கவிச்சி அடித்தா தான் பேச்சே வருமா. உள்ளே போய் பாரு, அப்படியே இருந்தா கொத்த கண்ணு வேற தெரியாது. அந்த பிள்ளை கம்பு கூட்டெலாம் வட்டுக்கிட்டு அறை வாங்கிட்டு கிடப்பேன். கல்யாணம் என்பது அன்றைய காலத்தில் நடந்ததான் உண்மை. கல்யாணத்துக்கு செலவே கிடையாது. 4 தட்டி தான், 4 தட்டி மாப்பிள்ளைக்கு பவுடர் இல்லைன்னா போரிங் பவுடர் அடிச்சிருவாங்க. அடிச்சு அவன் மீசையாந்தான் மாப்பிள்ளை பார்த்தா பிளாக்கில் கணேசி பேல ஓட்டுற மாதிரியே நிற்பேன். யாரை பார்த்தாலும் அப்போ கண்டுபிடிச்சி போல இவன் தான் மாப்பிள்ளை போல. மாடு புடி மாடு. பொண்ணை பார்த்தா வேப்பனை தேய்ச்சிருக்கான், வேப்பனை தேய்ச்சிருக்கு, மசுறு இங்கே போய் இப்படி நிற்கேன் கோணலாம். அது முதலாம் கும்பிட்டு விழுக சொல்லுவாங்க. நம்ம பெரியப்பான்னு மடக்குன்னு கும்பிட்டு விழுந்து முதல்வருக்கு போய் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்காதான். இவன் காலம் அவன் தேய்ச்சி விடியான் தைலத்தை போட்டுக்கிட்டு குறுக்க தேய்ச்சி விட்டு மறுநாதேன். இன்றைக்கி அப்படி கிடையாது, பொதுவாக விழுந்துட்டாங்க. 1000 பேர் நின்றேன். இன்றைக்கெல்லாம் மாப்பிள்ளையும் பொண்ணையும் கண்டுபிடிக்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆகும். அவனை பார்த்தாலும் மாப்பிள்ளை மாதிரி அதே சட்டை, அதே வேட்டி, அதே சேவிங். பொண்ணு ஊரம் பூராமே பியூட்டி பார்லர் போய் அன்றைக்கெல்லாம் 2 பொம்பளையை போய் அழகு வட்ட வெள்ளையாக இருக்கேன், மாப்பிள்ளை தான் சரியில்லை, சூப்பர் தான், நல்லா இரு, ஆம்பளை பிள்ளை வத்து கொடுக்கணும், தலை வாரிசு அப்படி இப்படின்னு சொன்னோடனே அந்த பிள்ளை அழுதுருச்சு. நான் பொண்ணு கிடையாது, நான் பன்னீர் தொளிக்க வந்த ஒப்பலை, பன்னீர் தொளிக்க. கல்யாணத்தில் தான் பிரச்சனையே ஆரம்பிக்கும். பொம்பளையாலாம் போயிட்டு அத்தா அவங்கள சொல்கிறேன், இந்த பால் காய்ச்சி வீட்டுக்கெல்லாம் போகிற ஒவ்வொரு ஆள் வீடு கட்டுறது எவ்வளோ சிரமம்னு எனக்கு தான் தெரியும். கடனை வாங்கி வட்டிக்கு வாங்கி பொண்டாட்டி தாலி கொடி அடகு வச்சு அவன் சென்ட்ரிங் போடும்போது கொத்தனாரை தாங்கி இன்ஜினியரை தாங்கி அவன் பால் காய்ச்சி வச்சு பத்திரிக்கை கொடுத்தா நீ மூடிட்டு போயிட்டு அரிசி வாங்கி கொடுத்தோமா 4 வாழ்த்து வார்த்தனை வர வேண்டியதானே. போய் இவங்க இன்ஜினியர் மாதிரி பிளான் போடுவாங்க. நல்லா இருக்குது, வீடு நல்லா இருக்குது, ஆமாம், சமைய கட்டை இங்கே வச்சுருக்கக்கூடாது, கக்கூசு இங்கே வைக்கக்கூடாது, வெளியே அடைச்சிக்கிறேன், இந்த கக்கூசை கொண்டு திருவிழான பஸ் ஸ்டாண்டில் வச்சுட்டு இங்கே தெருவில் வேண்டிருக்கணும், இழுத்து விட்டு வந்துடும். அதே மாதிரி கல்யாண வீட்டில் அப்படித்தான் 10 பொம்பளையை ஒன்றா சேர்ந்துக்கிட்டு பொண்ணு நல்ல உள்ளதேன், பல்லுலாம் அரிசி மாதிரி, உடம்பு நல்லா இருக்கும், நல்ல சிமுண்டு முடை சாம்பா போல, என்ன மசுறு காணாது. ஆமாம், இந்த மசுரை வச்சு தானே கரண்ட் இருக்க போகிற. அருப்புக்கோட்டை மெயின் ரோடு வருஷத்துக்கு 150 நாடகம் நடக்கும். நம்ம ஏர்போர்ட்டு பக்கத்தில் உள்ள வளையங்குளம் மண்ணுக்கு பெருமை, அவர்களுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். நீங்கள் ஒரு நாடகம் பார்த்துக்கிட்டு 7 நாளைக்கு தூங்குறிய, 150 நாள் நாடகம் தான். அந்த சாமி வேறு என்னென்னா தானா முளைத்த தலைநீங்க பெருமாள், தானாக முளைத்துவார். அந்த சாமிக்கு என்ன சிறப்புனா யாருக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினா நடத்துனா நாடகம் தான் போடும், வேறு எதுவுமே கேட்காது. அப்படி ஒரு தெய்வம். அந்த தெய்வம் உங்கள் எல்லாத்துக்கும் அருள் கொடுக்கணும். நன்றி நன்றி நன்றி. ஒரு பாட்டு பாடுவோமா? பாட்டு வேணாமா? அப்போ போயிட்டு முண்டமா வரவா? வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வீணா உடம்பு கட்டு. ஏன் சாட்டா முடிக்கிறேன்னா நிறைய பேர் வேலை வேட்டிக்கு போவேன். என் தம்பியெல்லாம் நாளைக்கு பள்ளிக்கூடம் காலேஜெலாம் இருக்கும். போயிட்டு வந்தேன்னா டான்ஸுக்கார பிள்ளை வரும், மருதமணி அண்ணே வரும், பார்த்துட்டு போகிறவங்க போங்க. இதில் சாமியாட்டம்லாம் இருக்குது, சின்ன கருப்பு பெரிய கருப்புலாம் வருவாங்க. சாமியாட்டம் இருக்குது, கோடாங்கெல்லாம் வாசிப்பேன். பார்க்குற ஆள் பாருங்கள். அப்படி தூக்கம் வருது வேலை இருக்குன்னா பத்திரமா போயிட்டு வாங்க. இவ்வளோதான் சொல்ல முடியும். நான் பிடிச்சிட்டு ஒவ்வொரு ஆளாக உருவிட்டு இருக்க முடியாது. வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே, நம்ம ஆசை மாணவி உள்ள தெருவில் வாடுமே, நம்ம ஆசை மாணவி உள்ள தெருவில் வாடும். நமக்கு வேணா மது பழக்கம், வேணா முன்னே மொட்டை மண்டை, உனக்கு குடி பழக்கம் மாடு புடி மாடு. வேணா குடி பழக்கம், வேணா வேணா மது பழக்கம், 10 வயசு புள்ள
போற உள்ள சட்டை கிழிஞ்சு ஓச்சு வாங்கி தந்தியா இடியட் சட்டை கிழிஞ்சு ஓச்சு வாங்கி தந்தியா பட்ட டாஜ்மார் கட குடிய தானி மறந்தாயா பட்ட டாஜ்மார் கட குடிய தானி மறந்தாய் நமக்கு வேணா மது பழக்கம் வேணா முன்னே குடி பழக்கம் வேணா உடம்பு கட்டு குடலு வேகுமே நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே ஆசமாக தெருவில் வாடுமே வேணா குடி பழக்கம் ₹100 இருந்தா அரிசி வாங்கலாம் நீ 150 சேர்த்து வச்சு கோட்டு வாங்கு நீ 150 சேர்த்து வச்சு கோட்டு வாங்கு நமக்கு வேணா மதும் பழக்கம் வேணா முன்னே குடி பழக்கம் வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே நம்ம ஆசை மனைவி உள்ள அப்பையாத்தா நம்பி இருக்கிற ஜீவராசி அத்தனை பேரும் குடினால தெருவில் வாடுமே தண்ணி அவன் தான்டா நல்ல மனுஷன் நல்லா இருக்கான் 100 வருஷத்து தண்ணி அடிக்கக்கூடாது புயலை ஓடுவான்னு கேட்குறேன் புயலை ஓடு ஊதுவத்தியை பற்ற வச்சுட்டு போடு எல்லாமே கெட்ட வழக்கம் தான்டா ரொங்காசு போடலாம் ஏல இது என்னடா அது மூளை பவுத்துற டாக்டரா தம்பி நீங்கள் அங்கிட்டு போகிறது நல்லது அந்த வந்துடுவேன் ஜூம்ப காலை மருதமணி வந்து வெதறதெல்லாம் முயற்சி புரியும் அங்கிட்டு போயிரு சாமியை கூப்பிட போகிறேன் ஒத்து கருப்பேன் இங்கே இருக்க இந்த சோன கருப்பு நீலகாளி அம்மே தண்டலக்குடி முனீஸ்வரன் கலிசேரி காளிமுனி ஐயா 18ஆம் படி பெரிய கருப்பு மதுரை பாண்டி முனி ஒத்தக்காலை ஜப்பான் ஒரு கால் நொண்டியா எல்லா ஜாமியும் எல்லா இடத்துலையும் இருக்கு மக்களை காக்குது அதே உண்மை ஆனால் 18ஆம் படி கருப்புன்னு பேர் வர காரணம் என்ன இந்த 18ஆம் படியா எங்கே பிறந்தேன் எப்படி எல்லா ஊர்லேயும் வந்து இருந்திருக்கலாம் திருவிழாவில் கூட வந்து இருந்திருக்கலாம் தொண்டியில் இருந்திருக்கலாம் ராமேஸ்வரத்தில் இருந்திருக்கலாம் ஏன் அழகர் கோயில் எல்லையை தேர்ந்தெடுத்து போய் இருந்துச்சு அங்கே தான் விஷயமே இருக்கு மதுரை ஏர்போர்ட்டு என் உறவுகள் அங்கேருந்து வந்து இங்கே வேலை பார்க்குறாங்க நீங்கள் நல்லா இருக்கணும் ஐயா வேலை பார்த்து கஷ்டப்பட்டு அன்பாலயத்தை கொடுக்க நினச்சி வாருங்க நீங்கள் நல்லா இருக்கணும் ஐயா நன்றி மதுரை ஏர்போர்ட் அருகாமல் உள்ளே வளையங்குளம் மண்ணின் மைந்தர்கள்லாம் வந்து நன்கொடை வாரி வாரி வழங்குறாங்க வளையங்குளம் அத்தனை கிராமத்தாளர்களுக்கு நன்றி ஐயா நன்றி அதாயா தமிழனு தாயா தெரியும் பசியோட அருமையும் உண்மையான பாசமும் யாருக்கு தெரியும்னா அன்றாட வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி யாரு காசுக்கு ஆசைப்படாத இங்கே இருக்கக்கூடிய இந்த தமிழனுக்கு தாயா தெரியும் நன்றி ஏன்டா முண்டை கந்தவிலாஸ் உணவகம் சென்னை அன்பாலயத்துக்காக ரூபாய் 2001 மருதமணி அண்ணனுக்கு 501 கொடுத்திருக்கிறார்கள் எங்கடா காசு நீ ஆட்டையை போட்டியா சீப்பையில் வந்துருச்சா நன்றி பாண்டா பயலுக கருப்பேன் 18ஆம் படி பெரிய கருப்பு உன்னைய கூப்பிட போறேன் கூட்டத்தில் எந்த குதிரையில் நீ இருக்கேன்னு தெரியல எக்கோ வை நீ ஆடிக்கடி தொலைச்சு வயர் அத்துப்புறாத எக்கோ வச்சு ஏத்துறா ஹலோ வடக்கே வளநாடு பலிகுண்ட நன்னாடு தெக்கையா திருநெல்வேலி சில்லாவா தச்சுனா பூமி 6ஆம் பள்ளி கோட்டை 7000 பண்ண மேற்கே மலையாளா அது மேமலையாள நாடு அந்த மலையாள நாடு முப்போகு விளையக்கூடிய செல்வஞ்சொலி பாருக்குடா மலையாள சீமை அந்த சீமையை அரசாட்சி செய்து வந்த அரசனுக்கு அந்த நாட்டு சாமி அங்க தொட்டு கட்ட மறுக்குது அரசனுக்கு பேரு சொல்ல ஒரு பிள்ளை இல்லை அப்ப காசி விஸ்வநாதனுக்கு சிவனோட அருளோடு ஒரே பிரசவத்துல 60 பிள்ளைகள் பிறக்க
இந்த விஷயம் அறிஞ்ச மலையாளத்து அரசே, ஏ காசி விஸ்வநாதா, உனக்கு 60 பிள்ளைகள் பிறந்திருக்கு. இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு எனக்கு வாரிசா குடுடா என்று சொல்லி மடிப்பிச்ச கேட்கும் காலம். அப்ப காசி விஸ்வநாதே அவன் சொன்ன சொல்லுமாறாம நான் 60 பிள்ளையும் செல்லமாக ஊட்டி வளர்த்து வாரேன். இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு உனக்கு நான் தாரவாக்க மாட்டேன். இந்த 60 பிள்ளையும் நான் மனதார தாரவாக்குறேன். இத மொத்தமாக அழைத்து சென்று மலையாள நாட்டில வளர்த்த ஆளாக்கிடா என்று சொல்லி 60 பிள்ளையும் தாரவாத்தேன் காசி விஸ்வநாதே. அந்த மலையாள நாட்டு மக்களுக்கு அங்கே சந்தோஷம் பொறுக்கலே. வீடு வீடாக போய் ஊட்டி வளர்க்குதுடா 60 பிள்ளையும் மலையாள நாட்டு மக்க. இந்த 60 பிள்ளையும் செல்லமாக வளர வளர முப்போக விளைஞ்சி செல்வஞ்சலி பருந்த மலையாள சீமை பஞ்சம் போகுது, நாடு பஞ்ச நாடாகுது. அப்ப மலையாளத்து அரசே பாட்டங்க காலத்திலிருந்து இந்த பஞ்ச வந்ததில்லை. இந்த பஞ்ச வர காரணம் என்ன? எத்தனைய கோடாங்கிய கூட்டி வந்து மலையாள நாட்டில மண்டு குறி பார்த்தாலும் அங்கே உடுக்க உடச்செறிஞ்சிரும். கோடாங்கிய பேச விடாம வாய கட்டி போறோம். அப்ப இந்த குறி சொல்ல இனி நாட்டில ஆளு இல்லையா. அப்ப கோசு உண்டு கோடாங்கிய கூட்டி வந்து ஒரு மாலும் பண்ணி அதிகால 6 மணிக்கெல்லாம் மண்டு குறி பார்க்கும் போது அந்த கோடாங்கி சொன்னானா, காசி விஸ்வநாதே தாரவாத்து கொடுத்த 60 பிள்ளையும் இன்னைக்கு வளர்ந்து வளர்ந்து உருமாறி ஒத்த பிள்ளையா நிக்குதுடா. இவன் பொல்லா கருப்புடா, இவன் ஆரடி வேங்கடா. இந்த கருப்பு ரோசக்கார சாமிடா. ஏ கருப்பு நீ கிளியூர்ல இருக்கிறது உண்மையானா? ஏ சோன கருப்பு உன் கச்ச கணக்குதான் இல்ல நீ ஆடுன பிரம்ப பேக்கரையான் தின்னுருச்சா? நீ ரோசக்கார சாமிடா. அப்ப மலையாள நாட்டு மக்கள் எல்லாம் இந்த கருப்பு இனி நாட்டில இருந்துச்சுன்னா நாட்டை அழிச்சு புறம் என்று சொல்லி பாக்கு மரம் பொழந்து ஒரு வெங்கல பெட்டி செஞ்சு அடைச்சிட்டான்டா மலையாளத்தை உன்னைய பெட்டிக்குள்ள. அப்ப பெட்டி கிளம்ப மறுக்குது. அப்ப பெய்யாத மழை பெருமழை பெஞ்சு குத்தி கிளப்புதுடா என் கருப்பேன் பெட்டிய. அங்க கரை உரண்டு ஓடுது. என் மலட்டாட்டு தண்ணியில நீ மேனாட விட்டு நீ கீநாடு இறங்கும் போது என் கருப்பனுக்கு என்னைய செல்லமாக ஊட்டி வளர்த்த மலையாள நாடு எனக்கு இங்க இருக்க இடம் இல்லை. என்ன என்னைய கீநாட்டுக்கு விரட்டுது. நான் கீநாடு தமிழ்நாடு போய் நான் எந்த திசையில உக்காந்து நான் எந்த மக்களை காக்க? அப்ப அழகு மலை காடு என் அருவி மலை சோங்க அந்த 18 மந்திரவாதியும் அழகு மலை வனக்காட்ட மந்திரம் செய்ய வருங்காலம். மலட்டாட்டு தண்ணில இறங்குன கருப்பேன் பெட்டி திரும்புதடா அழகர் கோயில் எல்லைய நோக்கி. அந்த 18 லாடர்களையும் 18 படிக்கட்டாக்கி உக்காந்தாண்டா 18ஆம் படியாய். குட்டிக்கு தண்ணி வச்சா எ கருப்பு குமுறுமுடா வாருவா. ஆட்டுக்குட்டிக்கு தண்ணி வச்சா அலறமுடா சோன கருப்பு வாருவா. இந்த கிளியூர் கிராமத்துல ஆதி ஒரு காலம் எங்க ஐயாக்க உள்ள காலம் பழைய கிழவங்க உள்ள நாளையில குடிக்க உரலில்லே, நம்மளுக்கு குடிக்க கஞ்சி இல்லே, கையெடுத்து நிம்மதியா கும்பிட சாமி இல்லே. பிறப்ப நல்லா பிறங்கோடி ஏக்கிறேன், பங்காளி எல்லாம் சாமி கும்பிட கூப்பிட்டா பகையா தாண்டா போறேன். இங்க இருக்கு இந்த பெரிய மனுஷரெல்லாம் எங்க ஆயுசுக்குள்ள நாங்க கண்ணழகு பார்க்கணும். இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல பாதைய காட்டணும். இல்லை இன்னும் முப்பாட்டே ஆண்ட சாமி மம்மாண்டு போயிரமுன்னு 12 வருஷம் இந்த திருவிடான பகுதியில பாராமலையில்லே இந்த நாடு பஞ்சம் போகுது. அப்ப நம்ம கிளவி சொல்லி அழுதுச்சா
நான் எப்படி இந்த பஞ்சத்தில மக்க வளர்க்க போறேன்? நான் எப்படி இந்த பஞ்சத்தில இந்த பிள்ளைகளை வளர்த்த ஆளாக்க போறேன்? பஞ்சம் தாங்களே கூப்பிடுங்க சொன்னக்கரம் போச்சாமிய. அப்போ ஊரில் கிழவனுக்கு சாமி இறங்கி தலைய குலுக்கி அடையில இந்த பகுதியில கிழக்க குமுறுதடா மேகமெல்லாம். அப்ப மாயம்மா மழை வேஞ்சு நம்ம கிளவி காட்டுல போய் மயிலிக்கிற உடுங்கி மக்க வளர்க்குறாடா. நீ ரோஜாக்கார சாமி கொஞ்ச நேரம் அந்த கூட்டத்துல நீ எந்திரி. கள்ளிசேரி நல்ல கம்மாயா நாம் பிறந்த கள்ளிசேரி நல்ல கம்மாயா. அங்கே 600 வருஷம் என் முனியாண்டிக்கு உடமரம் தாண்டாவடுக்க முன்னாடி ஊத்து தண்ணி இன்னவத்தலே. இந்த கிளியூர் கிராமத்துல இருக்க சாமி உண்மையானா என் கள்ளிசேரி காளி முனி ஐயா கொஞ்ச நேரம் அந்த சோனக்கரம் பையன் உன் தங்கச்சிகளை அந்த 7 கன்னிமார்களையும் கூட்டிக்கிட்டு அட ஒத்த காலு நொண்டி பயலே அட ஒத்த காலு ஜப்பானி எப்போ உனக்கு ஒரு காலு நொண்டியாடா உன் கலங்கடி எல்லைய விட்டு என் நொண்டி சாமி கொஞ்ச நேரம் என் 18ஆம் படி கரம்பு என் மதுரை நல்ல மாநகர மேல மடக்கம்மாயா அந்த கலங்கு பொட்டல் தாண்டா உனக்கு படுக்க. அப்ப இந்த பொட்டல்ல இருக்க கூடாதுன்னு நீ கருப்பா இருணில இருக்கிறது உண்மையானா ஏ பாண்டி முனி கொஞ்ச நேரம் இந்த கூட்டத்துல நீ எந்திரி. தங்க நல்ல புட்டியரோவா சாமி புட்டியரோவா சாஞ்சாடும் விச்சரோவா சொனகர்பு விச்சரோவா டே வாடாடே. தங்க நல்ல புடியரோவா சாமி புடியரோவா தனிச்சாடும் விச்சரோவா சாமி விச்சரோவா. சொன்ன சொல்லு மாறிருச்சா கருப்புடே? நீ சொன்ன சொல்லு மாறிட்டியா இல்ல சொல்வாக்கு தப்பிட்டியா? இந்த மக்களை காக்கிற உண்மையானா இந்த நாட்டு மக்கள் மகிமையா அறியணும். கொஞ்ச நேரம் எந்திரிச்சு விளையாடுறோம். சொன்ன சொல்லு மாறலடா கருப்பேன் மாறலடா சொல்வாக்கு தப்பலடா கருப்பேன் தப்பலடா. சொன்ன சொல்லு மாறலடா கருப்ப மாறலடா சொல்வாக்கு தப்பலடா கருப்ப தப்பலடா. குட்டிக்குத்தான் தண்ணி வச்சா கருப்பேன் தண்ணி வச்சா குமுறுமடா ஓருவா கருப்பேன் ஓர்வடேலை. குட்டிக்குத்தான் தண்ணி வச்சா கருப்ப தண்ணி வச்சா குழுங்குமடா ஓருவா கருப்ப குமாருவா. ஆட்டுக்குத்தான் தண்ணி வச்சா அலறுமடா உன்னருவா சாமி உன்னருவா வாடாடே. ஆட்டுக்குத்தான் தண்ணி வச்சா அலறுமடா உன்னருவா கருப்ப உன்னருவா. வெள்ளி நல்ல புடியருவா சாமி புடியருவா விளையாடும் உன்னருவா சாமி உன்னருவா. வெள்ளி நல்ல பிடியருவா கருப்ப பிடியருவா விளையாடும் வீச்சருவா எனக்கு வீச்சருவா. என் தங்க நல்ல புடியருவா என் சாஞ்சாடும் விச்சருவா கருப்பேன் விச்சருவா. ஏ தங்க நல்ல பிடியருவா தடுச்சாடும் வீச்சருவா உனக்கு வீச்சருவா. அசந்த நல்ல புடியருவா சாமி புடியருவா ஆர்ப்பரிக்கும் உன்னருவா சாமி உன்னருவா. ஏ உசந்த நல்ல பிடியருவா சாமி பிடியருவா உசந்தாடும் வீச்சருவா கருப்ப வீச்சருவா. ஏ வாராண்டா ஓடி வாராண்டா எங்க கருப்பு வாராண்டா தங்க கருப்பு. ஏய் வாராண்டா எங்க கருப்பு ஓடி வாராண்டா எங்க கருப்பு. வந்தானா ஓடி வந்தானா எங்க கருப்பு தந்துட்டானா தங்க கருப்பு டேலை. வாராண்டா எங்க கருப்பு ஓடி வாராண்டா எங்க கருப்பு. சொன்ன சொல்ல மாறாது சொல்வாக்கு தப்பாது ரோசக்காரா. மாறாத சொல்ல சொல்ல தப்பாது சொல்ல சொல்ல மாறாத சொல்ல சொல்ல தப்பாது. ஏ வந்தானா ஓடி வந்தானா எங்க கருப்பு வரம் தந்துட்டானா தங்க கருப்பு. ஏய் வந்தாடா எங்க கருப்பு வர போறாடா எங்க கருப்பு. அழகுமலை எல்லை விட்டு ஆர்ப்பரிக்கும் கிகாடா எல்லாம் விட்டு அன்புல வந்தானா அழகுமலை எல்லைய விட்டு ஏய் என் 18ஆம் படி பெரிய கருப்பு கருப்பு. நீ கொஞ்ச நேரம் எந்திரிய. ஏய் அழகர் மலை எல்லையை விட்டு ஏய் பொல்லாத கருப்பு கொஞ்ச நேரம் எந்திரடா டேய் டேய். மலையால நாட்டினில கருப்பே நாட்டினில உன்னைய வச்சு வளர்க்க முடியலடா. பிடியருவா உனக்கு பிடியருவா
விளையாடுறான் பாரு செல்ல வச்சுக்கிட்டு உட்காரையா இங்க வந்து மாட்ட போறியா வம்பா ஏன்டா ஓடுக்கிட்டு செல்லும் வண்டி சாவியும் தொலைஞ்சிடக்கூடாதான் சாமி தானடா சாமி தானப்பா தம்பி சாமி தானா வந்தது எந்த சாமிடா நான் ஆடும்போது கேமரா சரி செல்வ கணபதி ஸ்ரீ வழிவீடு முருகன் ஸ்ரீ தண்டலக்குடி முனீஸ்வரர் ஸ்ரீ சோனா கருப்பு நீலகாளியம்மன் 36ஆம் ஆண்டு விழாவை முன்னிட்டு பாசத்துக்குரிய டி கிளியூர் கடம்பாகுடி கிராமபோதர்கள் ஒன்றுபட்டு இந்த நாடகத்தை இந்த மண்மேடையில வைத்தாலும் பக்கத்தூர்லேருந்து நாங்களும் இந்த ஜாமியலுடைய அருள் பெற்று நாடகத்தை பார்க்க வருகிறோம் என்று வருகிறது என்னுடைய அண்ணன் தம்பி அத்தனை பேர் அன்போடு ஆசையோடு நடக்கக்கூடிய நாடகம் கதம்பம் காமிக் எனும் நகைச்சுவை நாடகம் உங்கள் மத்தியில் அது விமர்சையாக நடைபெறும். நகைச்சுவை மன்னன் நகைச்சுவை மாமணி உங்களை சிரிக்க வைப்பதற்காக உள்ளே கடுமையான ஒரே ஒரு நவா பழத்தை உள்ளங்கையில் வைத்துக்கொண்டு தொடர்ந்து ஒத்த காலை மேல தூக்கி ஒத்த காலோட வாமம் செய்து கொண்டிருக்கிறார். மதுரை மாவட்டம் காரியாபட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மருதுடைய ஐயனார் அருள் பெற்றவன் ஏ மருதமணி அவர்கள் நகைச்சுவை மன்னனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். அதனை தொடர்ந்து வளர்ந்து வரும் இளைய நகைச்சுவை நடிகர் எனது அன்பு தம்பி சத்தி அவர்கள் மற்றொரு நகைச்சுவை மன்னனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். ஆறுமுனிய கலையரசு பின்பாட்டு இசையமது பாசத்துக்குரிய அன்பு அண்ணன் தங்கராஸ் அவர்கள் ஆறுமுனியம் பின்பாடல். முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பால இணைந்திருந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பால இணைந்திருந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக முத்துக்கு முத்தாக யாரும் அடித்ததில்லை தந்தை முகம் அறிந்ததில்லை தாலாட்டு கேட்ட தம்பி ஊர் பார்த்து அறிந்ததில்லை தாயாரும் அடித்ததில்லை தந்தை முகம் அறிந்ததில்லை தாலாட்டு கேட்ட தம்பி ஊர் பார்த்து அறிந்ததில்லை தானாக படித்து வந்தான் தங்கமென இளைய தம்பி தானாக படித்து வந்தான் தங்கமென இளைய தம்பி தள்ளாத வயதில் நான் வாழுகிறேன் அவனை நம்பி முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பால இணைந்திருந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக ராஜாக்கள் மாளிகையில் காணாத இன்பமடா நாலுகால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடாம் ராஜாக்கள் மாளிகையில் காணாத இன்பமடாம் நாலுகால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடாம் ரோஜாவின் இதழ்களைப் போல் தீராத வாசமடாம் ரோஜாவின் இதழ்களைப் போல் தீராத வாசமடாம் 100 ஆண்டு வாழ வைக்கும் இந்த ஊர் மக்களை எல்லாம் அண்ணனோட எம்கேஆர் அண்ணனோட மாறாத பாசமடா முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பால இணைந்திருந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக. இதே அண்ணன் தம்பியில ஒன்று சேர்த்து பாடக்கூடிய பாடல் கண்டசாலா பாடினது பாடகர் பேரு கண்டசாலா கண்டசாலா அவர் பேர் மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்துவா கோடகிரி குமரன் மணப்பாறை எங்கள் அண்ணன் ஆறுமுகம் அவர்கள் மிருகத்தை இசைப்பார்கள். சூப்பர்
போதும் போதும் கண்ணு வட்டுரும். பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி அதிரடி மண்ணே தம்பி சூப்பர் ஆள் நல்லா கிருதாவெல்லாம் வச்சிருக்கேன். எங்களது மணப்பாறையை சேர்ந்த தம்பி மணிவேல் அவர்கள் ஆல் ரவுண்டை அடிப்பார்கள். சம்பளம் காலையில் தர மாட்டேன். அப்புறம் என் தம்பி ஆடுற மாதிரி ஒரு அடி ஆடுறா போடுறா. அவனுக்கு தனி சம்பளம் ஊத விட்டதுக்கு. என் தம்பி வந்துட்டேன். தொண்டி நரிக்குடி நம்ம நரிக்குடியாப்பா இங்கிட்டு இருக்கா? தொண்டி நரிக்குடியா? தொண்டி நரிக்குடி குமார். சரி கொண்டு போ வச்சு பொழைச்சிக்கடா. பூரா என் தம்பியை பூரா நல்லா இருக்கான். அவன் ஒரு நகைச்சுவை வந்துட்டேன். பப்புன்னு போட்டு பொம்பளையை கட்டி பிடிக்கணும்னு. இடியப்பம் கிடையாது பருத்தி பால் இருக்கு வாங்கி சாப்பிடியா. சிறந்த முறையிலே இங்கே சீன்தாளம் அமைத்துக் கொண்டிருக்க அன்பு தம்பி சத்தி அவர்கள் சீன்தாளம். வா யாரை கேட்டு 350 குத்து குத்துனேன் ஏண்டா மொட்டு முண்டை அட அள்ளிட்டியாடா சடனாயி எக்க வை. ஹலோ 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 பாடுற பாட்டுக்கு அழகா தாளம் போடணும். அழகா தாளம் போடணும். நீ பேசக்கூடாது முட்டை. நான் தான் பார்ப்பணும். நீ உணர்ச்சி வசப்படக்கூடாது. கரெக்டாக போடணும். அப்படியே சுமுத்தா எப்படி போடுவேன்? போடு கம்மி. நல்ல நகைச்சுவை தான். அதை எடுத்துட்டு அப்படியே திருவிழா போய் போயிரு செருப்பு அடிச்சு முடியும் முட்டை. உன்னை என்னடா உடச்சுன்னு இங்கடா ஓடுற வேப்பைய மேனே. ஹலோ 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 மந்தையில் நீ மணித்தேரு சிந்துவதே கண்ணீர் மாடுமுட்டி கோபுரமும் சாயாதடா பண்ணவனே சிங்கத்தை போ நடைபோடடா. என்னடா சவராஜக்கானே பானிபூரி ஒத்த மாதிரி போடுற. மந்தையில் நீ மணித்தேரு ஓமுண்ட நீர்மலாடியா. வேற பாட்டு பாரு. சொல்லாமத்தான் சொல்லி போட்டா மெச்சம் இல்லாம இந்த குத்திட்டான்ல ஒரே அடிதான்டா கராட்டை அடியா அடிக்கிறேன். உண்மையில கொண்ட ஆசை இதுல ஒரு பாக்க வச்சு இடிச்சு கொண்டு வா போடா. அப்படியே அந்த போட்டு நகைச்சுவை பண்றாரா. யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற இந்த 2 பேத்துக்கு முத கை தட்டணும். உங்களை எல்லாம் மகிழ்ச்சி கடையில மனக்கவலையை போக்குனதே யூடியூப் சேனல் தான். என்ன தொண்டாது வந்தாண்டா டிக்கெட் இதுடா. யூடியூப் எடுத்துக்கொண்டிருக்கின்ற ராமநாதபுரம் மாவட்டம் பாத்தியனூர் அருகாமல் உள்ள கீழ கொடும்புலூர் கிராமத்தில் பிறந்த என் தம்பி கனிக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம்.
காசை வெட்டி போட்டுருவோண்டா. எதுக்கு எடுத்தாலும் பூலு பூலுன்னு ஊதுறான். மெட்ராஸா இருப்பேன் போல. இங்கே யூடியூப் எடுத்துக்கொண்ட என்னுடைய மகன் விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி அருகாமல் உள்ள குறிவேனந்தல் மண்ணின் மைந்தன் பாண்டிக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். இன்னைக்கு தேவைங்க சிம்படுங்காம இருக்காங்க. சில ஊர்ல துமுன்னு ஆடிச்சுன்னா கேமராவை கழட்டிடுவாங்க. கழட்டிக்கிட்டு இருந்தா இப்படி இப்படின்னு அதுலயும் எனக்கு ஜூ தெரிஞ்சு போச்சு. அவன் சேருக்குள்ள ஒரு ஜாமியாடி படுத்துக்க வந்திருக்கேன். அவனுக்கு தெரியல போதையில தான் படுத்துக்கிறக்கான்னு ஒரு மேலே ஏறி சேர்ல ஒத்த காலை வச்சுக்கிட்டு அவன் மட்டாரும் தூக்கி போட்டான் பாரு. இவன் விழுந்து எங்கடா ஜாமியாட்டத்தை போடுறான்ட்டு வெறும் செருப்பு காலா தெரியுது. ஜாமியாட்டத்தை காலை மட்டும் எடுத்திருக்கேன். இடியப்பம் இதே உண்மை தம்பி. இந்த இடியப்பம்ன்ற நகைச்சுவை எப்படி மக்கள் மத்தியில் ரீச் ஆச்சு தெரியுமா? கப்ளிங் இல்லை இல்லை என்னைய கிறுக்காக்கி அடுத்த வருஷம் நான் ராமேஸ்வரத்தில் பைத்தியமா தெரியலன்னா பாரு. இப்போ இங்கே கிளம்பிட்டான். ஏறுவாடி கிடையாது, இறங்குவாடி. என்னை சேர்த்து விட்டு தெருவில் திரி. அது இடியப்பம் உண்மைதான். எந்த வியாபாரியாவது வீட்டுக்கு முன்னாடி நின்று வண்டியை ஸ்டாண்டை போட்டு இடியப்பம் சொல்ல மாட்டேன். இடியப்பம் மையம் எந்திரிச்சு அவங்க அம்மாட்ட போய் அழுது, அம்மா இடியப்பம் வந்திருக்கு. இருடா நொப்பம்பிட்டு பாக்கெட்டில் சில்லற காசு கிடக்கான பார்ப்போம். தேடி கண்டுபிடிச்சி தூக்குச்சட்டியை கொடுக்கும். இடியப்பம் இங்கே சொன்னவே தொண்டியில் நிற்பேன். இடியப்பம் மீன் அப்படித்தான். மீனோ எங்க நல்ல மீனா இருக்கு, நகரம் வந்திருக்கான், எடுப்போம். இருடி முண்டை, நாளைக்கு அம்மாஜி வரப்போகுது. சரி என்ன பண்றது, இன்னைக்கு வச்சுட்டு நாளைக்கு சுத்தம் பண்ணி சட்டிட்டு அழைச்சி போடணும். இந்த 500 ரூபா போய் வாங்கிட்டு வான்னு சொல்றதுக்குள்ள போயிடுவேன் ராமேஸ்வரம். மீனோய். அதனாலதான் எந்த வியாபாரம் பார்த்தாலும் ஒரு இடத்துல பொறுமையா நின்று வியாபாரம் பாருங்க. உங்க பொழப்ப மட்டும் பாருங்க. அண்ணே என்னப்பா இங்கிட்டு வர்றானே, என்ன பண்ண காத்திருக்கானோ? ஆளு சீர் இல்லாம வர்றானடா. என் தம்பி ஏன்டா அப்படி இருக்க? போயலைய வச்சுக்க. சிறுநாய் பீவிட வருது முண்டை. போடா கீழ்குடியா? கீழ்குடி கொத்தனார் ரமேஷ் சார்பாக 101. போ இந்த போயிலோட போய் பொண்டாட்டிக்கு புத்தம் கொடு. களி வெட்டி இழுக்கட்டும். வடக்கு வடக்கம் கொஞ்ச நேரத்தில் என்னை காலி பண்ணிட்டானாடா. ஐயோ இம்புட்டு வச்சிருக்கானாடா. எலி பூடுக்க மாதிரி இருந்தா என்ன கீழ்குடி கொத்தனார். இந்த காசை வாங்க நாக்கி எவ்வளோ அவசாரி பொழப்பா இருக்கு. இன்னும் சொல்லக்கூடாது. என்னை செருப்பிட்ட கூட அடி பக்கத்தில் வராதா. போடா ஆடல் அரசிகள், அவனிய சுந்தரிகள், நாட்டிய தாரகைகள், டூ கப்ளிங். எங்களது சாந்தி சிறி அவர்கள் ஒரு நடன மங்கை, துர்கா அவர்கள் ஒரு நடன மங்கையா நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். கண்டு மயங்கவில்லை, அவன் முகத்தை கண்டா பிடிக்கவில்லை, என்ன தெரியவில்லை, அவன் நினப்பு என்ன புரியவில்லை, வாசம் இல்லை வழியும் இல்லை, எனக்கு இப்போ தெரியவில்லை, ஏன் அந்த சம்சாரம் அம்மானே நான் போற சன்னியாசமே நானே வேணாம், ஏன் வழியே நீ விடுடாம், ஒரு மூணு முடிச்சால முட்டாளானே கேளு கேளு தம்பி. நாளைய தினம் என்னன்னு? நாளைய தினம் ஆடி 29 இதே கிராமத்தில் கிளியூர் கிராமத்தில் கோவில் கரகம், பறவை காவடி, வேல் காவடி, பால் காவடி, பூக்குழி இறங்குதல் 11 மணிக்கு நாளைக்கு அன்னதானம் இருக்கு. எல்லாரும் தவறாமல் கலந்து கொள்ளுங்க. இப்படிக்கு கிளியூர் கரம்பாகுடி கிராமத்தார்கள், நன்கொடையாளர்கள், குலதெய்வக்காரர்கள் அத்தனை பேரும் வரவழைக்கிறார்கள். அவனை பிடிச்சிட்டு அவன் சட்டியை கலட்டுறான். இப்படிக்கான கணேஜ் கோயிலை வச்சு விட்றேன். சூத்து எரிஞ்சு தெரியட்டேன். கப்ளிங் ஓசு இல்லடா. தெல்ல தெளிவாக ஒளி அமைத்துக் கொண்டிருப்பது ஏஎஸ் மகா மற்றும் கேஎம்ஆர் ஆடியோஸ் கடம்பாகுடி உரிமை ராமு. பாட்டு போடுப்பா. பாட்டம்மா பிரசரசு வந்தாளுங்க. இது வேற வக்கக்கட்டு
கட்டில் வீட்டில் முறிஞ்சு மாடுகள்லாம் அத்துட்டு போயிடும். துப்பா 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 துப்பான்னு இப்போ எல்லாம் பாட்டே கேட்காது, மியூசிக் தான் கேட்கும். அதை மட்டும் கேட்டுட்டு காது போய் மறுநாள் இதில் மட்டும் மருந்து ஊற்றுங்கய்யா, நேற்று மைசெட்டுக்காரன் போட்டு ஒரு காரை காலி பண்ணிட்டாங்க. மைசெட்டு சூப்பர், உண்மையிலே கைதட்டு கொடுக்கலாம் என் தம்பி. ஏன்னா இளைஞர்கள் எல்லா இடத்துலையும் வந்துட்டாங்க. நன்றிகள் பல. கல்யாணம் ஆகலைப்பா, சிரமந்தேன். பொண்ணு வாக்குறது சிரமந்தேன். கப்ளிங் ஓஸ் இல்லை, இது என்ன வீட்டு பாடமாடா? நான் கிளப்பி விட்டேன். ஆனால் இப்போ பள்ளிக்கூடத்து பயில முதக்கண்டு இப்படிக்கான வாண்டு கூட பேசிட்டு போகிறேன். ஏய் வினோத், கப்ளிங்கன்னா என்னடா? அந்த எம்கேஆர் சொல்கிறாரு கப்ளிங்கன்னா என்ன, அவன் ஓஸ்னா என்னடா? போய் இப்படியே டீச்சர்கிட்ட கேட்டிருக்காங்க. டீச்சர் கப்ளிங் ஓஸ்னா என்ன? அது உடனே இதுதான்டா ஓசுன்னு ஒரு லக்கலங்க செல்லக்குட்டி எங்கே போச்சு, அவள் அப்பத்தாவுக்கு அத்தை தண்டி போச்சு. கப்ளிங் ஓசு பறிச்ச அளவு கொண்டு போயிட்டாங்க. கப்ளிங் ஓசு என்பது கெட்ட வார்த்தை அல்ல, செவரொட்டி. செவரொட்டி, சிமெண்ட் மூட, தூக்குண்டு, மட்டக்கம்பு, மணியாசு கட்டை. எப்படி தேய்க்கிறது? கரைச்சி பிடிச்சா. முடி வெட்டுவர்கள், சலூன் கடை வைத்திருக்கிறவர்களுக்கு ஒரு கைதட்டு கொடுப்பேன். ஏன்னா இதே உண்மை. அவர்கள் தான் நம்மளை அழகாக காமிக்கக்கூடிய ஒரு அழகான கலையை கற்றவர்கள் சலூன் கடை நடத்தி கொண்டிருக்கின்றனர். உண்மை தானே? ஆனால் அவங்களையும் சித்திரவடுத்திட்டு இங்கே வர்றா, 2 பக்கமும் குருண மருந்தை போட்டது மாதிரி மண்டையை சிரைச்சு அதில் பயிரெல்லாம் போகிறாங்க. ப்ரோ கூகுளில் போடுறேன், இந்த பக்கம் எரிச்சிருங்க, இந்த பக்கம் அப்படியே செதுக்கிடுங்க, காற்றை கடிச்சிருங்க. ஆனால் வெட்டிட்டு வீட்டுக்கு வந்தோடனே அம்மா சொல்லுது, யாராவே அங்கிட்டு போடா. ஏம்மா நான் தாம்மா உன் மையன் முருகன். என்னடா முருகா? அப்பெல்லாம் எனக்கு தெரிஞ்ச ஒரே வெட்டு தான் ஜம்புரி ஆட்டு வெட்டு. எங்கள் அப்பாலாம் கூட்டு போய் விடுவார், கம்மா தண்ணியை போட்டு வெட்டுவாங்க. கிரிச்சிக்கிச்சா போட்டு வெட்டுனா 1.5 வருஷத்துக்கு மசிரியே முளைக்காது. அப்படியே தெரியுவேன் காரடி குட்டி மாதிரி. ஏன்னா அந்த காலம் வேற, இந்த காலம் வேற. அன்னைக்கு எங்கள் அப்பாலாம் சொல்லுவார், லாடிப்பா இருக்கட்டும், டெய்லர்கிட்ட சொல்லுவார், லாடிப்பா இருக்கட்டும், பேண்ட்டை நல்லா 2 இன்ச்சு கூட இழுத்து வைங்கன்றாரு. இப்படி வச்சிருவார். நான் பாவாடை மாதிரி நெஞ்சு கட்டிக்கிட்டு தெரியுவேன். எங்கள் அப்பாட்ட சொன்னேன், ஏப்பா அத்தை தண்ணி, ஏய் நாளைக்கு கணத்துட்டா சரியா போகும்டா, இன்னைக்கு அவன் போயிடுறேன் பேண்ட் ஆக. இங்கே இறக்கி விட்டு பைக்கில் ஒரே பின்னாடி ஒரு சின்ன பிள்ளை போய் இங்கே வர உண்டியல் அப்படின்னு 2 ரூபாயை போட்டு, அதில் எங்கே கூட்டம் கூடும்னா சவலி கடையே பேக்கரியாக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும் பொம்பளை பிள்ளை இருந்தாத்தான் போவாங்க. அம்மா முரட்டு மீசையோட ஒரு ஆள் மசுறு மட்டையோட இருந்துக்கிட்டு சவலி கடைக்கு முன்னாடி, வாங்க தம்பி என்ன வாக்குறிய, போமுண்ட ஒன்றும் பார்க்கலடா, நான் ஏசிக்கு வந்தேன்டான்னு போயிடுவேன். இதே ஒரு லேடிஸ் நல்லா சிமுண்டு மூட குமுண்டு மூடைய அப்படியே, ஹாய் சார், உடனே உள்ள என்ன இருக்குன்னு கேட்பேன், என்னமா மளிகை கடை மாதிரி. அவங்க உடனே என்ன பார்க்குறீங்க, அந்த பிள்ளையத்தையும் பார்க்க வந்திருப்பேன், அடிச்சு விடுவேன், சட்டி இருக்கா, அது சைஸ் ப்ரோ 90 300 இருக்கு, 90 இல்லை ஆர்டர் போட்டிருக்காரு திருப்பூரில் சார், 300 கொடுங்க. சட்டியை மாட்டிட்டு போயிருவேன், முண்டமாக சட்டி அங்கே கிடக்கும். இதில் ஏன் சொல்ல வரேன்னா, காதலிக்காத மனிதரே கிடையாது. காதல் செய்யுங்க இளைய சமுதாயமே, காதல் செய்யும், மனசுக்கு பிடிச்ச பிள்ளைய கட்டு. ஆனால் பெத்ததா இதை சமூகத்தோடு திருமணம் பண்ணுங்க. நொப்பம் அவனை புறா பிடிச்சிக்கிட்டாங்க, ஓசை லேசா பெப்பிக்கால ஒட்டி விடுறான், தான் நீர் வராம இப்படியே தெரியட்டா அகத்திக்கிட்டு என்ன ஊதுறான்டா என்னைய. நாடகத்தை காண கோயில் பூஜாரி எஸ் ராமநாதன் அவர்களுக்கு நன்றி. பந்தல் அமைப்பு ஸ்ரீ மகா பந்தல் கான்ட்ராக்டர்காரர் மகாலிங்கபுரம் திருவிடானை உரிமை பிபி. இவன் ஏன்டா நீ கவனத்தை மாத்துறான்டா. ஏய் வினோத், ரொம்ப வலிக்குதா, மெதுவா செய்வா. அந்த கதை சொல்லவா, யானை கதை இந்த சொல்றேன் பூரா. இப்போ பாரு நீர் கசிவு ஏற்பட்டு. சரி, பந்தல் கான்ட்ராக்ட் மகாலிங்கபுரம் திருவிடானை உரிமை நாகரத்னம். நாடகத்தை காண வருகிறவர்களே
இரு கரங்குப்பி அழைத்திருக்கிறார்கள். நன்கொடையாளர்கள் டி கிளியூர், கடம்பாகுடி கிராமத்தார்கள், குலதெய்வக்காரர்கள் அத்தனை பேருக்கு நன்றி கூறி இடியப்பம். அமைதியா இருந்தா அந்த கதை சொல்லுவேன். ஒரு எலி ஒரு பெரிய யானையை டெய்லி பார்த்துக்கிட்டே இருந்திருக்கு. அந்த டுங்கஸ் தான். அப்போ அந்த எலி மெதுவாக போய் இந்த யானைகிட்ட கேட்டிருக்கு, உன்னை ஒரு நாள் நான் லேசாக ட்ரில் போட்டுக்கிறேன். யானை சொல்லியிருக்கு, இடியட், என் கப்ளிங் பெருசாக இருக்கும், நீ எப்படி இதில் காங்கிரீட் போடுவே அப்படி சொல்லியிருக்கு. அப்போ அந்த எலி சொல்லியிருக்கு, நான் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன். யானை சொல்லியிருக்கு, என்னை பார்த்தாலே ஊருக்குள்ளே ஆளு ஊரம் பயப்படுறாங்க, நான் தும்புச்சங்காயை கூட்டினா சில பேர் செல்ல கூட போட்டுறாங்க பயந்துக்கிட்டு, எனக்கு அவ்வளோ மரியாதை இருக்குது, பப்ளிக்கில் வேணாம், தென்னங்காட்டுக்கு வா. எலி காலையிலே ஓசெல்லாம் க்ளீன் பண்ணி வாமப்பில், அது பயங்கர வாமப்பில் இருக்குது, இன்னைக்கு விட்டு படம் அப்படின்னு. இந்த யானை போய் நின்றுச்சு தென்னந்தோப்பில். இந்த எலி யானையை சுற்றி சுற்றி வந்திருக்கு, கப்ளிங் தெரியலை. மெதுவாக கப்ளிங்கிட்ட வந்துட்டு மெதுவாக பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த யானை தலையில் ஒரு இளநீ விழுந்திருக்கு, ஒட்டான்னு விழுந்திருக்கு. யானை எலி ரொம்ப வலிக்குதா, மெதுவாக செய்யவா. இதுதான் அந்த காமெடி. ரொம்ப வலிக்குதா, மெதுவாக செய்ய. இந்த பூரா சொல்லி பெருசாக்கி விட்டுறாங்க. உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம், என்னுடைய வாத்தியார், விருதுநகர் மாவட்டம் வீர சோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தை சேர்ந்த எஸ் மணி ஐயா மாணவனும், நான் பிறந்த என் சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதிலிருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற வழியிலே வலதுபுறமாக ஒத்த முள்ள யாருமே எடுக்க முடியாது, பிள்ளாப்பைய சாமி, கள்ளிசேரி காளிமுனியன் அருளோடு கள்ளிசேரி கிராமத்திலே விவசாய குடும்பத்தில் பிறந்தவன் தான் இந்த கோமாளி. நான் பார்த்த வேலையை எங்கேயும் சொல்லுவேன், இதுதான் இன்ன வரைக்கும் அன்பாலயத்திலையும் கஞ்சி ஊத்துது. நான் ஆடு மாடு மேய்ச்சவன் என்பது எனக்கு பெருமை. படிக்கல, பசியினுடைய அருமை தெரிந்ததுனாலதான். உலகத்துல பசியோட அருமை யாருக்கு தெரியும்? அம்மாவுக்கு தான் தெரியும். நம்மளையெல்லாம் பட்னியா போட்டு நல்லா கவனிச்சு பாருங்களேன். ஒரு வளாப்பு போனா கூட ஆத்தாவுக்கு 7 வகை சோறு கொடுப்பாங்க, அது சாப்பிடாது. என் மையன் பள்ளிக்கூடம் விட்டு வரணும் அப்படின்னு தூக்குச்செல்ல கொண்டு வந்து நமக்காக வச்சிருக்க அம்மா. அப்பா அப்படி கிடையாது, ஒரு இடத்தையும் திந்து விட்டு அவனை கஞ்சி ஊத்துன்னு சொல்லிட்டு வேண்டும் காசு. எங்க அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் நொச்சிகுளம் கிராமத்திலே எம்கேஆர் அன்பாலயம் என ஒரு புனிதமான ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர், உங்கள் அத்தனை பேர் ஆசையோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன் எம்கேஆர் பவன்காமை மற்றும் பல வேடங்கள் தாங்கி நடிக்க. அது கருது வண்டினே, கருது வண்டி நினைச்சு ஏறி வர்ற மிஷினு. எப்ப நீ என்னப்பா இப்படி உட்காந்துட்ட, பீடா கடை ஓடுற மாதிரி விரிச்சு. அந்த அண்ணே அது டோல்கேட் நினைச்சு வந்துருச்சு, கம்பி தூக்கம் உள்ள போயிரும். இங்கிட்டு வானே ஐயா, அதே மாதிரி பார்த்து மெதுவா வா, எங்க அண்ணே வந்துருச்சு, நல்லா இருக்கும். யாரு மையன்? சரி அவா மையனா. சரி, சி மகிழன் கல்லூரை சேர்ந்த அன்பு உறவுகள் சார்பாக 501. ஏத்தா சிரிக்கிற, அரைஞ்சுருவேன். பல சுருட்டுது கருப்பையும் காப்பாத்தாரேன், பிள்ளைய காப்பாத்தாரேன், முனியாண்டி காப்பாத்த. இன்னும் 2000 எடுத்துட்டு வா. எலும்பு சம்பளம் வாங்கி சேவலை காவ கொடுக்கணும். எங்க அண்ணனுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். என் பயப்பில்லப்பா, இவன் வருங்காலத்தில் மிகப்பெரிய ஒரு வீரனா வருவேன், நல்லா படிப்பேன், இன்னொரு பிள்ளைய ட்ரை பண்ணு. 2 பேரும் விளையாண்டுக்குறாங்கடா மாத்தி மாத்தி. சிப்பிங் கயிறு போராட்டம். போயிட்டு வர்றேன், எல்லாத்துக்கும் நன்றி. போயிட்டு வரவா? ஜோக்கு சொல்லவா? ஜோக்கு சொல்லவா? இன்னொரு ஜோக்கு சொல்றேன், இது அமைதியா இருந்தீங்கன்னா நல்ல ஜோக்கு. கருவாடு இல்ல,
திருக்க இரு ஒரு ஜோக்கு சொல்றேன். நல்லது செய்ய போனா அமைதியா இருக்கணும். சில நேரம் தீமையா முடிஞ்சிடும். ஏன்னு கேட்கக்கூடாது, சூத்தரிச்சு போகும். சோக்கு சொல்ல விடுறா என் தம்பி, ஏன்டா அண்ணே இல்லையாப்பா, இரு அமைதியா இரு. இது நல்ல ஜோக்கு. இது ஜப்பான் நாட்டில இருந்து அமைதியா ஒரு அதிபர், ஜப்பான் நாட்டு அதிபர் தமிழ்நாட்டை அப்படி சுத்தி பார்க்க வந்திருக்கார், டூரிஸ்ட் மாதிரி. அப்ப தமிழ்நாட்டுக்காரவங்கெல்லாம் விறகு வெட்டி இருந்திருக்காங்க, 100 நாள் வேலைக்கு தட்டு டிப்பன் பாசெல்லாம் தூக்கிட்டு போயிருக்கா. அவர் கேட்டிருக்காரு, ஏன் அப்படி தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்பெல்லாம் இல்லையா? ஜப்பான் நாட்டுக்கார அதிபர் நல்லவன், ஒரு கம்பெனியை கட்டுவான், பல லட்சம் பேத்துக்கு வேலை கொடுப்பான், தமிழ்நாட்டு மக்கள் நல்லா இருக்குன்னு நினச்சிருக்கேன். அந்த அதிபர் வெயிலில் அப்படியே சுற்றி பார்த்துருக்கேன், கிருகிருன்னு விழுந்து மயக்கம் போட்டேன். ஆமாம், மதுரை பெரியாஸ்பத்திரியில் போய் சேர்த்துட்டாங்க. சேர்த்தா எல்லா பேரும் நம்ம ஆளுகளுக்கு சொல்ல வேணா, அவன் குலசாமியை கும்பிட்றேன், நல்ல மனுஷன் நமக்கு வேலை கொடுக்கணும்டானே, கொடூரமா நல்லா இருக்கணும்னு சாமி கும்பிட்டுருக்காங்க. ஒரு இளவட்ட பையன் மட்டும் இந்த ஜப்பான் நாட்டு அதிபர் பெட்டில் படுத்து கிடந்திருக்கார், சுவாச டிப்பெல்லாம் மாட்டியிருக்காங்க. அது பக்கத்தில் நின்றுட்டு இவன் பிரிப்பேடு விளையாண்டுருக்கேன். டாக்டர் சொல்லியிருக்கார், அவரை முழிச்சா என்னை கூப்பிடுங்க, இன்னும் ஒரு இன்ஜெக்ஷன் போடணும். இவன் பிரிப்பேடு விளையாண்டுக்கிட்டே போடுறா கிடையாதுடா, அவரை பார்த்துக்கிட்டே இருந்திருக்கேன். கண்ணை மூடிக்கிட்டு இருந்த ஜப்பான் நாட்டு அதிபர் கண்ணை திறந்துக்கிட்டு இவனை பார்த்து சீயா மியா கீயான் இருக்கேன். இவன் எட்டி பார்த்துட்டு சத்தம் வந்துருச்சு, பொழைச்சுக்கிறியான் போல. மறுபடியும் பெரியப்பேடு, அங்கிட்டு வாங்க ப்ரோ, இங்கிட்டு வாங்கணும். மறுபடியும் ஜப்பான் நாட்டு அதிபர் கத்திருக்கேன், சீயா மியா கீயான் இருக்கேன். நம்மால் நல்ல சத்தம் போடுறேன், பொழைச்சுக்கிறேன். கடைசியாக ஜீயா மியா கீயான்னு செத்து போனேன். செத்துட்டேன். ஜப்பான்ல வந்து 10 பேர் வந்துட்டேன், கடமாடு மாதிரி. அவர் பெரிய அதிபர் தமிழ்நாட்டில் வந்து ஒரு கம்பெனி கட்டி 10 பேத்துக்கு வேலை கொடுக்கலாம்னு நினைச்சாரு. எப்படி செத்தாரு? யாரும் பக்கத்தில் இருந்தாரா? யாரும் எதுவும் சொன்னாரா? நம்மளால் போட்டு விட்டாங்க. இந்த தம்பி தான் பக்கத்தில் இருந்தார். இவர்கிட்ட என்னமோ 2-3 வார்த்தை பேசினார். என்னையா பேசினார்? நான் பெட்டுக்கு கீழே நின்று செல்ல நோண்டிக்கிட்டு இருந்தேன், இவர் கண்ணை மூடி கடந்தவர் திடீர்னு என்னையை பார்த்து சீயா மியா கியான்ட்டார். மறுபடியும் என்னையை பார்த்து என்னமோ சீயா மியா கியான்ட்டார். கடைசியாக சீயா மியான்ட்டார், செத்து போனார். கொண்டது நீ தான்ட்ட வண்டியில் ஏறான்ட்டு. இதில் என்ன காரணம்னா, இவன் ஜப்பான் நாட்டு அதிபர் சீரியஸாக பெட்டில் படுத்து கிடந்தவனுக்கு மூச்சு ஒரு டீப்பு இருக்குவார், தரையில் விட்டுருந்துருக்காங்க கீழே, அது மேலே ஏறி நின்று இவன் செல்ல நோண்டி இருக்கேன். அவன் பாசையில் சீயா மீயா கியாண்டா டீப்பில் இருந்து காலை ஏறான்னு அர்த்தம். மறுபடியும் கத்திருக்கேன், மூச்சு திணறிடுச்சு. சீயா மீயா கியா டீப்பில் வந்து காலை ஏறா, சீயா மீயா ஐயா கொண்டே விட்டானடா. அதனால தான் சொல்கிறேன், நல்லது செய்ய போனால் சில நேரம் தீமையாகும். பிள்ளைகளை வர சொல்லி லேசாக தடவுவான், மருதம் பண்ணி இன்னும் மாத்திரை ஓட்டிருப்பேன். ஹலோ ஹலோ எக்கோயி தமிழனுக்காக இந்த பாடல். ஹலோ ஹலோ காட்டு வழி போற பொண்ணை கவலைப்படாத, காட்டு புலி வழி மறிக்கும் கலங்கி நிக்காத, தமிழன பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு, வீர தமிழன பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு. காட்டு வழி போற பொண்ண கவலைப்படாத, காட்டு புலி வழி மறிக்கும் கலங்கி நிக்காத, தமிழன பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு, வீர தமிழன பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு. காட்டு புலி வழி மறிக்கும் கலங்கி நிக்காத, தமிழன பேரு சொன்ன புலி ஒதுங்கும்